வாரது வழிபட. அப்போ அந்த நேரங்களில் இந்த குடிச்சிட்டு களியாட்டங்களுக்கு அவசியம் இல்லை. அப்படியான தேவை எங்களுக்கு ஒருதற்கு தேவையும் இல்லை. அப்போ அதோட முடிச்சா அவைக்கு அந்த பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிற மாதிரி எல்லா செயற்பாடுகள் நடக்கும், களவுகள் நடக்கும், இது நடக்கும், அப்படி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அப்போ அதோட கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் கூட இங்கே சர்க்கிட் நீதிமன்றம் இருக்குது, சுற்றையர் இந்த நீதிமன்றம் இருக்குது. உடனடியாகவே வழக்கு உடலாம் உங்களுக்கு அதுக்குரிய அதிகாரங்கள் இருக்குது. உடனே அதை போட்டு உடனே இதை போட்டு செய்கிறக்கூடிய செயற்பாடுகளை செய்யணும். அப்போ அதோட நீங்கள் ஒரு புலனாய்வு இப்போ உங்களை சீருட இந்த நோமலான சாதாரண வாக்கிய கூட அதை செய்து சில பேரை நீங்கள் அவங்க அண்டை அந்த 3 நாளும் வச்சிருப்பீங்க. 11 பேர் அப்போ அதுக்காக பார்த்து எல்லா இடங்களையும் பார்த்து செக் பண்ணி அந்த ஏற்பாடுகளுக்காக செய்யணும். இதில் ஃபாதர்ஸுக்கும் பொறுப்பு நாங்கள் போட்டிருக்கோம். 2 குரூப் வெஹிக்கிளில் மூவ் பண்ணுவாங்க. அவங்க இந்த லோ அண்ட் ஆர்டர் டிசிப்ளின் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது பார்ப்பாங்க. ப்ளஸ் இந்த விஷயம் மதுபான பாவனை. அப்போ அதில் அந்த அசைன்மெண்ட் லிஸ்ட்டில் போட்டிருக்கணும் குரூப்பில். அதில் யார் ஃபாதர்ஸ்ன்னு பார்த்தா அவங்களோட நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுங்க. இப்போ சாராயம் மதுபோத்தில் நீங்கள் கன்ஃபிஸ்கேட் பண்ணால் பிடிச்சா நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் அதை உடனே கீழே ஊற்றுறதா இல்லாட்டி ஃபீஸ் முடிய அவங்கள்ட்ட கொடுப்பீங்களா? டீட்டெயில் எடுத்து விசுவாசமா அர்ப்பணிப்போட செய்யும் போது என்னென்றால் இது புனிதமான இடம். மற்றது வந்து இந்த உண்மையாக கோயிலுக்கு வாழ்ந்து கும்பிடுறதுக்கு தான். கும்பிட்டு வழிபாடு அருணா இந்த இதை பொறுத்த கம்பெனி என்னோட வேலை இருக்குது. அப்போ அந்த நேரங்களில் இங்கே வந்து குடிச்சிட்டு களியாட்டம் போடுறதுக்கு இடம் இல்லை. அப்போ அதை நீங்கள் சரியான உங்கள் சில சட்டத்திட்டங்களுக்கு அப்பால சில சமூக பொறுப்பு இருக்குதானே அதுக்கு அம்மாவாக நீங்கள் செயற்படணும். அதில் அவையோட அந்த இதோடு செய்து மற்ற உங்களுக்கு அந்த இடவசதிகள் என்னென்னா அங்கே கூட அந்த ஏற்பாடுகளை செய்து தருவிடும். மறுபயன்பாளர்களோட தொடர்புண்டால் ஏற்பாடுகள் செய்து தருவிடும். எனவே அதுக்கு அம்மாவாக செயற்படணும். இது அந்த விஷயத்தில் யாரும் தங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடலாம். அது வழக்கமாக வாராக்கத்தையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனௌன்ஸ்மெண்ட்டில் அதையும் சொல்கிறோம். முக்கியமாக அதையும் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இது யாரும் தெரியாதுன்னு சொல்லிடலாம். அப்போ நீங்கள் நல்ல இறுக்கமாக நிற்கணும். சரிதான்.